அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் இறைவனை போற்ற வேண்டும், கடவுளை போற்றுதல் வேண்டும் என்ற தலைப்பை பற்றி பேசுகிறேன். இப்போது இறைவனை வாழ்த்த முடியாது, அவன் உயர்ந்தவன், மிகப்பெரியவன். அவனுடைய புகழை நாம் பாடலாம், இறைவனை நாம் போற்றி வணங்கலாம். இந்த பைபிள் ஒரு வார்த்தை சொல்லும், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கன். இந்த இறைவன் கண்ணில் அடங்காத அதிகமான இயற்கை காட்சிகளை எல்லாம் படைத்திருக்கிறார். ஏகப்பட்ட ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் எதற்காக? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. இந்த மனுவை எதற்கு படைத்தான்? தன்னை போற்றுவதற்காக. பைபிள் வார்த்தைகள். அருமை நேயர்களே, இன்னொரு வார்த்தையை இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அதுக்கு தெளிவாகவே விடை சொல்லிடுச்சு. இறைவன் தன் சாயலில் மனிதனை படைத்தான். மனுஷன் இறைவனுடைய சாயலில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம இறைவனுடைய படங்கள், சிலைகள் எல்லாம் பாருங்கள், நம்ம வரைந்து உருவாக்கப்பட்டதாக இருந்தாலுமே எல்லாமே இறைவனுடைய சாயலில் தான் மனிதன் இருக்கிறான். மனிதன் சாயலில் இறைவன் என்று சொல்லுதல் கூடாது. அருமை நேயர்களே, ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து கூடுது. ஒரு 5 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பஞ்சாயத்தில் உரத்த குரலில் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். என்னப்பா பிரச்சனை? 5 பேரும் நான் அந்த கலர் தான் பார்த்தேங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், இல்லை நான் அது சிவப்பாக பார்த்தேங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், இல்லவே இல்லை நான் பார்த்த பொருள் வந்து கருப்பாக இருந்துச்சுங்கிறான். ஒரே சண்டை பஞ்சாயத்தில். பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டு, என்னப்பா பிரச்சனை, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கப்பா, தீர்த்துருவோம், அன்றைக்கே முடிச்சிருவோம் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறான், ஐயா நம்ம ஊருக்கு மேற்க இருக்கக்கூடிய அந்த கருவேல மரத்தில் ஒரு பெரிய உயிரினத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும். அது நான் பார்க்கும்பொழுது சிவப்பாக இருந்துச்சு. ஆனால் நம்ம முனிசாமி பார்த்தானா அப்போ அது வந்து மஞ்சளாக இருந்துச்சுன்னு சொல்கிறான். அடுத்தவன் மேலே விட்டு ராமசாமிகிட்ட கேட்டால், இல்லவே இல்லை அது ஊதா கலரில் இருந்ததுன்னு சொல்கிறான். இப்படி நாங்கள் 5 பேருமே அந்த உயிரினத்தை பார்க்கின்ற பொழுது ஆளுக்கு ஒரு கலராக இருந்தது என்று சொல்கிறார்கள். எங்களுக்குள் இதுதான் வாதம், இதுதான் எங்களுக்குள் சண்டை. நான் பார்த்தது சிவப்பு தான், இவன் பார்த்தது எப்படி ஊதாவாக இருக்கும், இதுதான் என் பிரச்சனை, இதுதான் சண்டை. இது அவரால் தீர்க்க முடியலை. ஏன்னா இவன் சிவப்பு கலரில் பார்த்தாங்கிறான், இவன் மஞ்சள் கலரில் பார்த்தாங்கிறான், இவன் ஊதா கலரில் பார்த்தாங்கிறான், இவன் சாம்பல் கலரில் பார்த்தாங்கிறான். எப்படி தீர்த்து வைக்கிறது? பார்த்த உருவம் ஒரே ஒரு உயிரினம் தான். அப்போ அந்த ஊரில் உள்ள வேட்டைக்காரன் வந்தான். ஐயா, இவங்க பார்த்த உயிரினம் கரெக்டு தான். இவர் கண்ணுக்கு சாம்பலாக தெரிஞ்சது உண்மை தான், அவர் கண்ணுக்கு ஊதாவாக தெரிஞ்சது உண்மை தான், இவர் கண்ணுக்கு சிவப்பாக தெரிஞ்சது உண்மை தான். என்ன காரணம்னா உயிர் இனத்தினுடைய நிலைமை எப்படி? அது பச்சை ஓந்தி, பச்சை ஓனான்னு சொல்லுவாங்க. அது ஒன்று தான், நிறம்தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதை போலத்தான் இதே இந்த ஓனானோட அது பச்சை ஓந்தியை நம்ம யாரை திட்டுவோம்? சந்தர்ப்பவாதிகளை பச்சை ஓந்தியை நம்ம பட்டப்பாயிரம் வச்சுருக்கோம், நம்ம விளக்கில் வச்சுருக்கிறோம். ஏய் பச்சை ஓந்தி போகிறான்டா அப்படின்னா ஆளுக்கு தக்க பேசுவான், காரியத்தை சாதிப்பான். அதான் அவனுக்கு பச்சை ஓந்தின்னு பேர். நம்ம சாமி விவேகானந்தர் இறைவனையே பச்சை ஓந்திட்டார். ஆனால் அவர் சொல்ல வந்த அர்த்தம் வேறு. இறைவனை பச்சை ஓந்தின்னு சொல்கிறார். நம்ம எப்பெல்லாம் இறைவனை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் நினைக்கிறோமோ எப்படியெல்லாம் இறைவன் தன்னுடைய உருவங்களையும் நிறத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பான், பச்சை ஓந்தியை போல. இதுதான் சாமி விவேகானந்தர் சொல்லுவது. இறைவன் அந்த பச்சை ஓனான், பச்சை ஓந்திங்கிறது ஓனான். அது சில மரங்களில் இருக்கும். அந்த மரத்து நிழலுக்கு ஏற்ற, மரத்தினுடைய கலருக்கு ஏற்ற மாறிக்கிடும். மரத்தினுடைய அந்த கிளைகள் இருந்தால் கிளைக்கு ஏற்ற கலரில் மாறிக்கிடும். மற்ற உயிரினங்களை அதை வேட்டையாட முடியாது. பச்சை ஓனான்கிற சொல்ல நம்ம வேறு. அவர் இறைவனோடு ஒப்பிட்டு சொல்லுவார். இறைவன் நாம் எப்படியெல்லாம் வணங்குகிறோமோ, எப்படியெல்லாம் அழைக்கிறோமோ, எப்படியெல்லாம் கூப்பிடுகிறோமோ, எப்படியெல்லாம் பார்க்க எண்ணுகிறோமோ அப்படியெல்லாம் இறைவன் மாறிவிடுகிறான். தாயாக, தந்தையாக, மகனாக, மகளாக. இந்த இறைவனை கூட வாடி போடின்னு கூட பேசுவானே நம்ம கவிஞன் பாரதி. எப்படினாலும் இறைவனை கூப்பிடலாம். என்னைக்கா இறைவர்னு கூப்பிடுதோமா? இறைவன் தான். எப்படினாலும் கூப்பிடலாம் நம்ம இறைவனை. காடாக, மலையாக, நதியாக, ஆறாக, எல்லா உருவத்திலையும் நாம் இறைவனை பார்த்து விட்டோம். ஏன் நம்மில் கூட நாம் இறைவனை பார்க்கிறோம். கிறிஸ்தவ பிரசங்கத்தில் வரும், இறைவன் உம்மோடு இருப்பாராக. சாமியார் கேட்பார், சர்ச்சில் இருக்க பக்தர்கள் சொல்லுவாங்க, ஆம் அவர் உம்மோடும் இருப்பாராகன்னு சொல்லுவாங்க. இறைவன் நம்மோடு இருக்கிறான். நம்ம இந்து மதமும் அதைத்தான் சொல்லுது. இறைவன் என்னோடு குடியிருப்பதனால் என் உடம்பை நான் சுத்தமாக வைத்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய ரிஷி மக்கள் சொன்ன வார்த்தைகள் அவைகள்.
எனவே இறைவன் நம்மோடு கூடியிருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் சுவாமி விவேகானந்தர் அவர்களும் சொல்லுவார். எனவே இறைவனை நாம் போற்றுதல் வேண்டும். மனுவை, இந்த மனுஷனை இறைவனை எதற்கு படைத்தான்? கணான் சொல்லுவார், விளையாட்டு பொம்மையாக்கி படைத்து விட்டான் பார். இறைவன் தன்னைத்தானே வணங்குவதற்காகவும் மனிதன் மனிதனாக வாழ்ந்து பிறருக்கும் பிற நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். பிறவிக்கடல் எப்போ நீந்த முடியும்? பிற துன்பத்தை நம் துன்பமாக கருதி நாம் உதவி செய்கின்ற பொழுதுதான் பிறவி பெருங்கடலை நம்மால் நீந்த முடியும். இதை இறை அருள் நமக்கு போதிக்கிறது. அருமை நேயர்களே, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு அப்படிம்பா. கடவுளை போற்றுங்கள், இறைவனை துதியுங்கள், இறைவனை வழிபாடுங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் உங்களை அண்டாது ஒட்டாது என்றுதான் வள்ளுவன் சொல்லுகிறான். அவனுடைய பாணிப்படியே இறை வழி நாம் நடப்போம், இறை வழி நடந்து மக்களுக்கு தொண்டு செய்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.